இப்போது புதிய செய்தி என்னன்னா, இப்போது காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத செயல் நடந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நிதானமாக இந்த விஷயத்தை கேளுங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். காஷ்மீரில் ஒரு பகுதி பஹல்காம், சரியா? அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி டூரிஸ்டான இடங்கள், அதிகமாக டூரிஸ்டுகள் வர ஏரியாக்கள், சரியா? அந்த இடத்துல என்னென்னா கிட்டத்தட்ட 28 நபர்கள், சரி அதை கடைசியாக நான் சொல்கிறேன். அங்கே என்னென்னா ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. என்ன மாதிரி பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் தெரியும். அது 28 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு காஷ்மீரில் ஒரு பகுதியில் எவ்வளவோ செக்யூரிட்டி இருக்கிற பகுதி என்ன ஜம்மு காஷ்மீரில் அந்த இடத்துல பல்வேறு செக்யூரிட்டிகள் இருக்கிற இடத்துலையே ஒருத்தவன் வந்து, அது என்னென்னா பாகிஸ்தானில் வந்திருக்கான், சரியா? செய்திகள் சொல்கிறார்கள் பாகிஸ்தானில் வந்து அவனாண்ட இராணுவ வேஷத்தை போட்டு, இந்தியா இராணுவ யூனிஃபார்ம் போட்டு வந்து கிட்டத்தட்ட 28 நபர்களை கொலை பண்ணியிருக்கான், சரியா? ஸோ அந்த 28 நபர்கள் டூரிஸ்டுகள் வேறு ஸ்டேட்டில் வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ், பீகார், அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு இடங்களில் சுற்றுச்சூழல்களை வந்திருக்காங்க. அப்போது 28 பேரை கொலை பண்ணியிருக்கார்கள், சரியா? என்ன நோக்கம், என்ன இதுன்னா, நம்ம கிடைச்ச செய்திகள் என்னன்னா, நம்ம சமூக ஊடகங்களை பார்க்கும்போது ரொம்ப நிறைய வசதிகளை கொடுக்குறீங்க இந்த காஷ்மீருக்கு, ஸோ எங்களுக்கு எஃபெக்ட் ஆகும், பாகிஸ்தானுக்கு எஃபெக்ட் ஆகிறதுனால பழி வாங்குறதுனால இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு பாகிஸ்தான் சமூக ஊடகங்களில் செய்தி வந்திருக்குது. அப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு பொறாமை. ஸோ இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் பண்ணுறார்கள், சரி? 28 பேர், சரியா? அதனால் ஒரு நபர் ஒருத்தவங்களுக்கு ஒரு இஸ்லாமியர். ஸோ இப்போ இது எப்படி டைவர்ட் ஆகணும்னா, குறிப்பாக காஷ்மீர், பாகிஸ்தானு ஒரு இடத்துல ஒரு பாகிஸ்தான் வந்து இந்த இடத்துல பாம்பு போட்டான், இல்லை ஏதாச்சும் ஒரு அராஜகம் பண்ணாலே அது ஒரு மத சாயல் பூச தான் செய்யும், சரியா? அது நார்மல் தான், நம்மளுக்கு இந்தியா நாட்டில் நார்மலான விஷயம். குறிப்பாக சன்பரிவாரங்கள் இது அரசியலாக பண்ணுவார்கள், இப்போ பண்ணிகிட்ருக்கார்கள் இந்த மாதிரி கேடுகட்ட அரசியல். ஸோ 28 பேரும் கொலை பண்ணியிருக்கார்கள். முக்கால்வாசி இந்து தான், ஒரு ஆள் மட்டும் தான் முஸ்லீம். அதை வச்சுக்கிட்டு சன்பரிவாரங்கள் வதந்திகளை ரொம்ப கலப்பி விட்டுருக்காங்க. என்ன மாதிரி வதந்திகள்? இந்த தீவிரவாதிகள் வந்து பேரை சொல்லு, பேண்ட்டை ஒத்து போடணும்னா இஸ்லாமியர்கள் மத்தியில் சுண்ணத்து பண்ணியிருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சன்பரிவாரங்கள் வதந்திகளை பரப்பி விடுறாங்க சமூக ஊடகங்களில். சங்கிகள் அவங்க மீடியாக்களில் பல்வேறு வதந்திகளை பரப்பி விடுறார்கள். இது வதந்தி, சரி? ஏன்னா அவன் தீவிரவாதி, அவன் நோக்கணும்னா ஓட்டு தரணும், அதான் அவனோட நோக்கம். தீவிரவாதிக்கு மதம் கிடையாது, அதான் நானும் சொன்னேன். டெரரிசம் டஸ் நாட் ஹேவ் எ ரிலிஜன். ஸோ என்னன்னா இந்த மாதிரி நபர்கள் 28 பேர், சரியா? முக்கால்வாசி இந்துக்கள் தான், ஒருத்தர் இஸ்லாமியர். அந்த மாதிரி கொலை பண்ணிக்கிறது நம்ம ஆய்வுப்படி பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, வெறுப்பு, இந்தியா மேலே வெறுப்புனால பழி வாங்குறதுனால நடந்திருக்கார்கள், சரியா? இந்த மாதிரி கொலை முயற்சி பண்ணியிருக்கார்கள், கொலை பண்ணியிருக்கார்கள் 28 பேர். இதுக்கப்புறம் எத்தனை பேர் நமக்கு தகவல் கிடைக்கிறது மீண்டும் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த பதிவில் தான் நம்ம போடுவோம். இப்போ என்னன்னா 28 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க, இன்னும் பல்வேறு நபர்கள் காயமடைஞ்சிருக்கார்கள். கூடிய சீக்கிரமும் குணமாகும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச செய்தி, தமிழ்நாட்டில் ஒரு நபர் இந்த மாதிரி கொலை மட்டவட்சமாக 4 பேர் சுடும் போது நம்ம அப்பாவி மக்கள் நம்ம பயப்படுவோம், சரியா? ஒரு நபருக்கு பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, தமிழ்நாட்டை சேர்ந்த நபர். கூடிய சீக்கிரமாக அவர் குணமாகணும், சரியா? நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ என்னன்னா இந்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஒரு
சுருக்கமாக நம்ம பேசி முடிச்சிருவோம். என்னது, தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது. ஏன்னா இது மத செயல் பூசறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு சில மக்கள்கள், அப்பாவி மக்கள்கள் நம்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் அந்த முஸ்லீம் தான் நம்ம குண்டு வச்சுருது, முஸ்லீம் தான் இப்படி தான், முஸ்லீமான நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 2008 பம்பாய் பாம்பு பிளாஸ்ட், அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு குண்டு வெடிப்புகள் இந்தியாவில் பழைய காங்கிரஸ் ஆட்சியில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரிகள் பிரச்சனைகள் குண்டு வெடிப்பு நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் சரி, பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்படி 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 பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு பொய்கள் சல்பரிவார்கள் பேசுவார்கள். நம்பக்கூடாது. ஸோ தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது. நம்ம பிளவாத அரசு நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் பண்ணும்போது நம்ம பிரிஞ்சு போயிடுறோம். இந்து முஸ்லீம் தான் இப்படிப்பட்டவன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி நமக்கு இந்துக்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் அழிக்கப்படணும். அதான் என்னோட கருத்து. அதனால் நம்ம இந்தியர்கள் சார்பாக நம்மளாம் ஒன்று சேர்ந்து இந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும். அப்போ தான் பாகிஸ்தான்காரன் நம்ம இந்தியா நாட்டை தாக்க மாட்டான். இல்லை கட்டி மீறி வந்து தாக்கிட்டு கிடப்பான். அதனால் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த தீவிரவாதிகள் எத்தனை பேர் நபர்கள் தெரியல, இந்த தீவிரவாதிகளை தண்டனை கொடுக்கணும். சரியா? அவன் தீவிரவாதி பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானு அதெல்லாம் பாகிஸ்தான் தான் இல்லாமல் ஒரு மரண தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இந்த அரசாங்கம் கொடுக்கணும். சரியா? இதுக்கப்புறம் சட்டங்கள் இல்லை, செக்யூரிட்டி. இந்த ஆர்மி மத்தியில், இராணுவ மத்தியில் ஒரு டைட்டான ஒரு செக்யூரிட்டி வேணும். அப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. இதே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த அரசாங்கம், ஆளுங்கட்சி, பாஜக இதுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சு, இந்த மாதிரி என்ன தண்டனைகள் கொடுக்க போகிறார்கள் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம இந்தியர்கள் ஆகிய நம்ம ஒன்றாக இருந்து நம்மலாம் இந்தியர்கள். காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் நமக்கு சொந்தமானது. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அந்த பகுதியை நம்ம ஆக்கியபைட் பண்ணி நம்ம பாதுகாக்கணும். ஆனால் இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி வந்தால் நமக்கு தானே கெட்ட பேர், நம்ம இந்தியாவுக்கு தானே அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த காஷ்மீரை பாதுகாக்கணும். சரி, அடுத்த இன்னொரு என்ன கேள்வினா, இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கிற காஷ்மீரில் எப்படி உள்ளே வந்தார்கள்? இது சமூக ஊடகங்களில் பல்வேறு நெட்டிசன்கள் மத்தியில் பல்வேறு சோஷியல் ஒர்க்கர்ஸ், பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்டிருக்கார்கள். எப்படி இந்த மாதிரி நபர்கள், தீவிரவாதிகள் ஒரு யூனிஃபார்ம் போட்டு உள்ளே வந்து மக்களை சுட்டிருக்கார்கள்? எப்படி வந்தாங்க? ஹவு தே கம்? அதுவும் துப்பாக்கி, வெடிகுண்டு, இந்த மாதிரி எப்படி இந்த தீவிரவாதிகள் வந்தார்கள்? எப்படி? ஹவு? அதான் கேள்வி. எப்படி வந்தார்கள்? இதே வேறு நாட்டில் பண்ண முடியுமா? சீனாவில் போய் உட்காந்துட்டு பண்ண முடியுமா? அந்த மாதிரி போல உடிச்சிருவான். பாகிஸ்தானில் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. எப்படி வந்தார்கள்? இல்லை நம்ம இராணுவம் செக்யூரிட்டி வீக்காக இருக்கா? இதான் நம்ம கேள்வி. இது நம்ம இராணுவத்தில் கேள்வி கேட்க முடியாது. ஆளுங்கட்சி பாஜகட்ட கேள்வி கேட்கணும், மோடிட்டு கேள்வி கேட்கணும், அமித்ஷாட்ட கேள்வி கேட்கணும். இப்போ மோடி பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கார்கள். ஆனால் அங்கே போய் ஷேகமாக பேசிட்டு இந்த மாதிரி செய்தி வரும்போது திடுதிடுப்புன்னு வந்துட்டார் இந்தியாவுக்கு. இதுக்கு என்ன கேள்வி? பாதுகாப்பு எங்கே? செக்யூரிட்டி எங்கே முதல்ல? இல்லை நம்ம இராணுவ சிஸ்டம் வீக்காக இருக்குதா? நான் மோடி தான் சொன்னாரோ நம்ம இராணுவத்தை பாதுகாக்கணும், நம்ம இராணுவத்தை இன்னும் பலப்படுத்தணும், இப்படின்னு பேசினார் நம்ம மோடிஜி. இப்போ என்ன, எப்படி உள்ள வந்தார்கள்? இதெல்லாம் நானும் மக்களாக கேள்வி கேட்கணும். இன்னொரு என்னன்னா, அந்த
சம்பவம் நடக்கும்போது காஷ்மீரி மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தையும் ரொம்ப வன்மையாக கண்டித்தார்கள். இப்படி வன்மையாக கண்டித்தார்கள் இந்த தீவிரவாத செயல்கள். அதுக்கப்புறம் இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கார்கள், பாதுகாப்பு கொடுத்துருக்கார்கள். அதனால் ரொம்ப பாராட்டுகள். இந்த மாதிரி சங் பரிவாரங்களுக்கு செருப்படி கொடுக்குற வேலை செஞ்சிட்ருக்கீங்க, பாராட்டுகள். இதெல்லாம் அந்த ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வராது, நாங்கள் தான் சொல்கிறோம். இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும் என்னன்னு. ஏன்னா காஷ்மீரி மக்கள், அந்த ஒரு இஸ்லாமிய மக்கள் எவ்வளோ தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்காங்க. தே ஆர் அகெயின்ஸ்ட் டு த டெரரிசம், நாட் சப்போர்ட்டிவ். ஸோ அதனால் நாங்கள் சொல்ல வரோம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நியாயம் கிடைக்குதா. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடிச்சு உயிர் போயிடுச்சு, 28 நபர்கள் உயிர் அப்பாவையாக போயிடுச்சு. அவங்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் கொடுக்கணும், தீவிரவாதிகளுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். இந்த அரசாங்கம் கொடுக்குது இல்லைன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்.